டிசம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தெளிவான இன்றைய வானிலை அறிக்கை. இலங்கையில மழை தொடங்கிவிட்டது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டிசம்பர் 9, 10, 11, 12 இந்த 4 நாளுமே இலங்கையில மழை இருக்கும்னு. இப்ப மழை தொடங்கியிருக்கு. இந்த மழை டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது. தமிழ்நாட்டில் நம்மளுடைய நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு, அதாவது குறிப்பா டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பிச்சு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் ஓரங்கள்ல கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து மேகக்கூட்டங்களா காணப்படுது. தொடர்ந்து இப்ப இலங்கைக்கு மிக நெருக்கமாக ஒரு சுழற்சி வந்துட்டு இருக்கு. இதன் காரணமாக டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில மழை தொடரும். அதன் காரணமாக நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் கடலோர மாவட்டங்கள்லையும் தூறல் சாரல் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா அடுத்த 12 மணி நேரம், அடுத்த 24 மணி நேரத்துல இலங்கை முழுவதுமே, குறிப்பா கிழக்கு இலங்கை பகுதி, அந்த யாழ்ப்பாணத்துல ஆரம்பிச்சு அந்த பக்கம் திரிகோணமலை, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மட்டக்களப்பு, அது வரைக்குமே நல்ல மழை இருக்க போது. இது மேலும் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள பல இடங்கள்ல இந்த திரிகோணமலை, அதுக்கப்புறம் மட்டக்களப்பு, இந்த பகுதிகள்லாம் பல இடங்கள்ல 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோரங்கள்ல இதன் காரணமாக தூறல் சாரல் மேகமூட்டமா காணப்படும். அவ்வளவுதான். குறிப்பா நம்மளுடைய அந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் தூறல் சாரல் மட்டும் இருக்கும். பெரிய மழை இருக்காது. புயல்லாம் கிடையாது. யாரும் பயப்பட வேணாம். புயலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டிசம்பர் 16ஆம் தேதி வாக்குல 16, 17, 18 தேதியில இன்னொரு சுழற்சி வருது. அந்த சுழற்சி கொஞ்சம் மிக நெருக்கமா வருவதனால அதனால நமக்கு வேணா மழை கொஞ்சம் மிதமான மழை கிடைக்கலாம். இனிமே இந்த டிசம்பர் மாசம் பெரிய லெவல்ல மழை இருப்பது போல தெரியல. ஒரு புயல் வருவது போலயோ, ஒரு தீவிரமான மழை இருப்பது போலயோ இதுவரைக்கும் நமக்கு எந்த வானிலை படங்களும் காட்டல. அதனால பெரிய லெவல்ல மழை நம்ம இப்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனா தான் இருக்கு இப்ப பார்க்கும்போது, வானிலை படங்களை பார்க்கும்போது. அதனால அடுத்த 24 மணி நேரத்துல இலங்கையில கிழக்கு இலங்கை பகுதியில நம்மளுடைய யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு, அங்க பாத்தீங்கன்னா ஆம்பாறை, இது வரைக்குமே நல்ல மிக கனமழை வரைக்கும் பாத்தீங்கன்னா பதிவாகலாம் அடுத்த ஒரு வார காலத்துக்கு. அப்படிதான் வானிலை படங்கள் காட்டுது. குறிப்பா இது இலங்கைக்கு மிக நெருக்கமா வரக்கூடிய சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து தென்கடலோர மாவட்டமான ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய கடலோரத்துல தூறல் சாரல் மிதமான மழை இப்படி இருந்து கொண்டே இருக்கும். அதனால டிசம்பர் மாதத்துல ஒரு பெரிய புயல் பெரிய தாக்குதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. எந்த புயலும் டிசம்பர் மாதத்துல நம்மளை தாக்குவது போல இப்ப வரைக்கும் தெரியல. அதனால பொறுத்திருங்க. வானிலையில் பல மாற்றங்கள் நிகழலாம். நமக்கு இவ ஏற்கனவே இப்ப இந்த டிட்வா புயல்னால நல்ல மழை நமக்கு கிடைத்து விட்டது. நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோரங்கள்ல நல்ல மழை கிடைத்து விட்டது. பொறுத்திருங்க. அடுத்த ஒரு அறிக்கையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.